பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம லுஹா தொழுகை, அதாவது முற்பகல் தொழுகை இருக்கே, காலையில் நம்ம 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள தொழுது கொள்வோமே, அந்த துஹா தொழுகைக்கு பிறகு நீங்க கேட்க வேண்டிய ஒரு துவாவை பற்றி நான் சொல்றேன். வெறும் தமிழ்ல தான் நான் சொல்ல போறேன், அரபிலாம் கிடையாது. நீங்க இந்த துவாவை அந்த நேரத்துல, அந்த காலை முற்பகல் தொழுகைக்கு பின்னாடி கேட்டு பாருங்க. உங்களுடைய துவாக்கள் அனைத்துமே கபுலாகும். நீங்க ரொம்ப நாளா தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட நடக்கக்கூடியதை கண்கூடாக பார்ப்பீங்க. அதுலயும் பார்க்கும்போது இது அறிவிப்புகள்லயே காணப்படக்கூடிய ஒரு துவாவாகவே இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேரம் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே பிரத்யேகமான நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த நேரத்தை பத்தியும் இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய தொழுகையை பத்தியும் எப்படியெல்லாம் சிறப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். ஒரு மனிதன் நன்றி உள்ள அடியானாக இருக்கணும். எனக்கு நன்றி செலுத்தினா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம அதிகமா கொடுப்போம். அவனுக்கு இதுவரையும் நம்ம கொடுத்துருக்கிறத இன்னும் பெருக்கி பெருக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட நன்றியை செலுத்தியதாக இந்த தொழுகையை தொழுபவர்களுக்கு நன்மை எழுதப்படுது. இப்ப நம்ம அல்லாஹ்விற்கு எப்படி நம்ம நன்றி செலுத்த முடியும்? நம்மளிடத்துல அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப நம்ம இந்த உலகத்துல யாருக்காவது நன்றி செலுத்தணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்வோம், அவங்களுடைய தேவைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து மனிதர்களை திருப்திப்படுத்திடலாம். ஆனா அல்லாஹ்வை நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்றாவே இந்த லுஹா தொழுகையை தொழுகணும். இந்த தொழுகை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தின நன்மையும் கிடைக்குது. இன்னும் அவனுக்கு நம்ம சதக்கா செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதுல பார்க்கும்போது நம்மளால சதக்கா செய்யற அளவுக்கு சக்தி இல்லாம இருக்கிறதுனால இந்த தொழுகையை தொழுதாவே நம்ம சதக்கா செய்த நன்மையும் அல்லாஹ் தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த 2 சிறப்புகளே நம்ம போதும். ஒண்ணு நன்றி செலுத்தின நன்மையும், இன்னொன்னு சதக்கா செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குது. 2 ரக்காயத்து. 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யாரா இருந்தாலும் சரி 5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. நாம ஓதக்கூடியது வெறும் ஒரு அல்ஹம் சூரா, ஏதாவது ஒரு சின்ன சூரா. நம்ம எப்பயும் போலவே தொழுதுக்கலாம். 2 ரக்காயத்து லுஹா தொழுகை, அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம்னு சொல்லிட்டு நஃபிலான தொழுகை இது. இதை நீங்க நியத் வச்சு தக்பீர் கட்டி நார்மலா 2 ரக்காயத் தொழுது முடிச்சுட்டு தொழுத இடத்துலயே நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, நம்ம சொல்லக்கூடிய இந்த துவா ஓதுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் கொடுத்துருக்கோம். நீங்க புரிஞ்சு வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுட்டு அதே மாதிரி நீங்க தமிழ்ல கேட்டுக்கோங்க. என்ன துவான்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ், இந்த லுஹா நேரம் உன்னுடைய லுஹா நேரம், இந்த வெளிச்சம் உன்னுடைய வெளிச்சம், இந்த அழகு உன்னுடைய அழகு, இந்த சக்தி உன்னுடைய சக்தி, இந்த பாதுகாப்பு உன்னுடைய பாதுகாப்பு தான். யா அல்லாஹ், என்னுடைய உணவு வானத்தில் இருந்தால் எனக்கு இறக்கி வைப்பாயாக, பூமியில் இருந்தால் அதை வெளிப்படுத்தி தருவாயாக, அது சிரமமாக இருந்தால் லேசாக்கி வைப்பாயாக, அது ஹராமானதாக இருந்தால் பரிசுத்தமாக்கி வைப்பாயாக, அது தூரமானதாக இருந்தால் நெருக்கமாக்கி வைப்பாயாக. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்கு இந்த துவா பாருங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ ரிசுக்க கொடு அப்படிங்கறதுதான் இதனுடைய மொத்த அர்த்தமே. எனக்கு நீ ரிசுக்கு கொடு. ரிசுக்குனா என்ன? உணவு ரிசுக்கு, காசு ரிசுக்கு, நமக்கு அந்த பணம் வரக்கூடிய எல்லா வழிகளும், தொழில் ரிசுக்கு, நம்மளுடைய சொத்து ரிஸ்க்கு, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே ரிசுக்காக இருக்கு. அந்த ரிசுக்கை எனக்கு நீ எப்படி கொடுக்கணும் சொல்றோம்னா, வானத்துல இருந்தா பூமிக்கு கொண்டு வந்துரு, பூமியில இருந்தா என் பக்கத்தால கொண்டு வந்துரு, தூரமா இருந்தா நெருக்கத்துல கொண்டு வா, அது ஹராமானதா இருந்தா ஹலாலானதாக மாத்தி கொடுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லி அந்த ரிசுக்கை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருன்னு கேட்டுட்டு கடைசியா, உன்னுடைய லுஹாவின் பொருட்டால் இன்னும் உன் அழகு, உன் பரிபூரணம், உன் கம்பீரம், உன் சாத்வீகம், உன் சக்தி ஆகியவற்றின் பொருட்டால் இதனை எனக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நல்லடியார்களுக்கு நீ வழங்கியதை எனக்கு நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய உதவியால் நான் காரியங்களை ஒழுங்குபடுத்துவேன். உன் உதவியை கொண்டே எதிரிகளை நான் தாக்குவேன். உன் உதவியின் மூலமாகவே நாங்கள் எதிரிகளிடம் போராடுவோம். என் இரட்சகனே, என்னை மன்னித்து எனக்கு அருள் புரிந்து என் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்கிறவன், அருள் புரிகிறவன். சுபஹானல்லாஹ். பாத்துக்கோங்க, 3ஆ பிரிச்சு சொல்றோம். முதல்ல நம்ம லுஹாவை பத்தி கொஞ்ச நேரம் சொல்லிடுறோம். இந்த லுஹா நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, எல்லாமே நீ கொடுத்ததுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிசுக்க பத்தி சொல்றோம். எனக்கு ரிசுக்கு வேணும்னு கேட்கிறோம். கடைசியா நம்ம என்ன சொல்றோம்? எதிரிகள்ட்ட இருந்து எனக்கு பாதுகாப்ப கொடு, எதிரிகளுக்கு எதிராக நான் உன்னுடைய கிருபையை கொண்டு சண்டை போடணும், அதே நேரத்துல உன்னுடைய மன்னிப்பையும் அருளையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். நபி அவர்கள் லுஹா தொழுததுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க, அல்லாஹுடைய அருள் கேட்பாங்க. அந்த நேரம் பிரத்யேகமான நேரமாக இருக்கு. உலகமே உலக வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க காலையில நேரத்துல. அப்ப எல்லாரும் பிஸியா இருப்பாங்க.
வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு மனிதன் லுஹா தொழுகிறான் அப்படின்னா அல்லாஹ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால வெறும் 5 நிமிஷம் செலவு பண்ணுங்க, 2 ரக்காய் தொழுங்க. தொழுத கையோட இந்த துவா வந்து உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தையில கேட்டுக்கோங்க. ஏன்னா அதே வார்த்தை ஞாபகம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும்ல, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல. ஒரு 2 நாள் இதை பார்த்து படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகமா வந்துடும். நீங்க என்ன பண்ணுங்க, லுஹாவுடைய நேரத்துல இந்த துவா கேளுங்க. நபி அவர்கள் பாவ மன்னிப்பையும் அருளையும் தான் அந்த நேரத்துல கேட்டிருக்காங்க. பரக்கத்தின் காரணமாக நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் கபுலாக்கி கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை செய்து பாருங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனையாகவே இருக்குது, என்னுடைய கணவரும் குழந்தைகளும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்களுடைய பாசத்தை புரிந்து அவர்கள் ரொம்ப பாசமாக உங்களிடத்தில் நடந்து கொள்வதற்காக ஒரு வாஜிஃபாவை போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். யார் உங்களை புரிஞ்சுக்காம யாரா இருந்தாலும் சரி இதை ஓதுனீங்கன்னா அவங்க இனிமேல் உங்களை புரிஞ்சு உங்கள்ட்ட அன்பா பாசமா அக்கறையா உருகி உருகி உங்களை பார்த்துப்பாங்க. அதையும் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.